கல்வி நிதி மறுப்பு தொடர்பாக மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பிய நிலையில் காரசாரமான விவாதம் மக்களவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மத்திய அரசின் கொள்கையை ஏற்காததற்காக மாநில அரசுக்கு நிதியை மறுக்கக்கூடாது என்று திமுக சார்பாக தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுக்கு நிதி வழங்க மறுப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியிருக்கிறார். தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை ஒன்றிய அரசு வீணாக்குகிறது என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் தர்மேந்திர பிரதான் பதிலளித்துக் கொண்டிருந்தார். அவர் பேசுகையில் பாஜக ஆளாத மாநிலங்களிலும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, தமிழக அரசை பழிவாங்கவே கல்வி நிதியை மறுக்கிறது ஒன்றிய அரசு என்று திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியிருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது தமிழ்நாட்டுக்கு சமகர சிகிச்சா திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட வேண்டிய நிதி ஏன் அளிக்கப்படவில்லை என்கிற கேள்வி தொடர்ச்சியாக எழுந்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தற்போது மக்களவை கடும் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, புது கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காரணம் காட்டி அந்த மாநிலத்துக்கான நிதியை மறுக்க மாட்டோம் என உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார். அதை தர்மேந்திர பிரதான் ஏற்கவில்லை. மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பல்வேறு விளக்கங்களை அளித்து, நீங்கள் சொன்னது போலவே கர்நாடகா மற்றும் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் கூட இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. தமிழக அரசும் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி தற்போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தமிழக அமைச்சர் மற்றும் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை சந்திக்க வந்ததாகவும் அப்போது தமிழச்சி தங்கபாண்டியனும் உடன் இருந்ததாகவும் தெரிவித்தார். இப்படி தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க முடியாது என அமைச்சர் மக்களவையிலே மறுத்ததன் காரணமாக வி வாண்ட் ஜஸ்டிஸ் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் முழக்கம் எழுப்பினார்கள். இதன் காரணமாக தற்போது அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி வரை அவையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்திருக்கிறார். ராதா, யார் அந்த சூப்பர் முதல்வர் என்பது குறித்து திமுக எம்பி கனிமொழி பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கையெழுத்திட வேண்டிய கடைசி நேரத்தில் தமிழ்நாடு அரசு யூ-டர்ன் அடித்திருக்கிறது. சூப்பர் முதல்வருடைய பேச்சை கேட்டு அவர்கள் யூ-டர்ன் அடித்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். அந்த கூற்றின் விவரங்கள் குறித்து சொல்லுங்கள். அதாவது மும்மொழி கொள்கை மற்றும் புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றுக்கு தமிழக அரசின் எதிர்ப்பு தற்போது அதிகரித்து வரும் நிலையிலே ஆரம்பத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக தமிழக அரசு தெரிவித்திருந்தது. சமகர சிகிச்சா திட்டத்துக்கு கையெழுத்திடுவதற்கு தமிழக அரசு தயாராக இருந்தது. அதிலே ஒரு சில நிபந்தனைகள் என மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் பேச்சை கேட்டு இவர்கள் திடீரென தங்களுடைய கொள்கையை தலைகீழாக மாற்றினார்கள் என்ற கேள்வியைத்தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுப்பியிருக்கிறார். அவருடைய குறி துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அப்படி ஒரு கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தினாரா என்பதுதான். ஆகவேதான் திமுகவை சேர்ந்தவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்காமல் நீங்கள் எப்படி அரசியல் ரீதியான பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறீர்கள் என தொடர் முழக்கத்திலே ஈடுபட்டார்கள். வி வாண்ட் ஜஸ்டிஸ் என சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு தொடர் முழக்கங்கள் எழுப்பியதன் காரணமாக தற்போது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பாகத்தின் முதல் நாளான இன்றே ஒத்திவைப்பு நடைபெற்றிருக்கிறது. அதுவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக இந்த ஒத்திவைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த கூட்டத்தொடரிலே பட்ஜெட் தொடர்பான விவாதங்களுக்கு மத்திய அரசு முயற்சி செய்து வரும் நிலையிலே தற்போது மும்மொழி கொள்கை மற்றும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான சர்ச்சை காரணமாக முதல் நாளன்றே அரை மணி நேரத்திலேயே அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையை பொறுத்தவரை இன்று நடைபெறுமா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்றால் தர்மேந்திர பிரதான் பதில் அளித்திருப்பதும் சமாதானமாக பதிலளிக்காமல் கடும் எதிர்ப்புடன் பதிலளித்திருக்கிறார். ஆகவே திமுக இந்த விவகாரத்தை இத்துடன் விட்டுவிடாது என பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். ராதா.